மகிமையும் உன்னதமுமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒருவரையும் இன்னும் மகிமையாய் நடத்தி செல்வாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் ஏசாயா 57 அதன் 13வது வசனம். என்னை நம்பியிருக்கிறவனோ தேசத்தை சுதந்தரித்து என் பரிசுத்த பர்வதத்திலே காணியாட்சிக்காரனாய் இருப்பான் என்று சொல்லப்படுகிறது. தேவனை நம்புகிறவனுக்குரிய பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் பரலோகத்திற்குரிய ஆசீர்வாதங்களையும் இந்த வசனம் எடுத்து சொல்லுவதை நாம் காண முடிகிறது. ஆண்டவருடைய நாமத்தை நம்புகிற, ஆண்டவராகிய தேவனை இயேசு கிறிஸ்துவை நம்புகிற ஒவ்வொருவனுடைய வாழ்க்கையின் ஆரம்பம் அற்பமாக, லேசாக, மற்ற மனிதர்களுக்கு முன்பாக ஒடுக்கப்பட்டதைப் போலவும் சிறுமைப்பட்டதைப் போலவும் இல்லாதவர்களைப் போலவும் தான் அது ஆரம்பம் இருக்கும். ஆனால் கர்த்தரை நம்பி இருக்கிற தொடர்ச்சியாய் எந்த சூழ்நிலைகளிலும் தேவனை நம்புவதை விட்டுவிடாதபடிக்கு, தேவனை நம்பிக்கையாய் கொண்டிருப்பதை மாற்றிக்கொள்ளாதபடிக்கு, அந்த நம்பிக்கையிலே யாரெல்லாம் உறுதியாய் இருக்கிறார்களோ அவர்கள் தேசத்தை சுதந்தரித்து கொள்ளுவதற்காக அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுகிறார். இன்றைக்கு ஒரு நிலையான ஆசீர்வாதமும் உயர்வும் தேவ பிள்ளைகளுக்கு வராமல் போவது எதனால் என்றால், ஒரு நேரத்தில் நல்ல நம்பிக்கையோடு இருக்கிறவர்கள் சில நேரங்களிலே நம்பிக்கை இழந்து கர்த்தருக்கு பலனில்லாததைப் போல எண்ணி மனிதர்களை நம்பி ஓட ஆரம்பிக்கிறார்கள், அல்லது உலகத்தை நம்பி ஓட ஆரம்பிக்கிறார்கள். மறுபடியும் ஒரு சூழ்நிலை வரும் பொழுது கர்த்தரை நம்ப ஆரம்பிக்கிறார்கள். அப்படி நிலையற்ற நம்பிக்கை அல்ல. எந்த காலத்திலும், எந்த சூழ்நிலையிலும், எந்த காரியங்களுக்காகவும் நிலையான நம்பிக்கையை கர்த்தரிடத்தில் வைத்து கொள்ளுகிற ஒரு தேவ பிள்ளையாய் இருப்பார்கள் என்றால் அவர்கள் தேசத்தை சுதந்தரித்து கொள்ளுகிற அளவிற்கு தேவன் அவர்களை கனப்படுத்த ஆரம்பிப்பார், மகிமைப்படுத்த ஆரம்பிப்பார். சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி நம்பிக்கையை மாற்றிக்கொள்ளுவதல்ல, நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவறியந்தமும் காத்து கொள்ளுகிற ஒரு உறுதியான நம்பிக்கையுடையவர்களாய் நம்முடைய வாழ்வை காத்து கொள்வோம் என்றால் நாமும் தேசத்தை சுதந்தரிக்க கர்த்தர் உயர்த்துகிறவராய் இருக்கிறார். மட்டுமல்ல, அந்த வார்த்தை இன்னும் சொல்லுகிறது, அந்த ஆண்டவருடைய பரிசுத்த பர்வதத்திலே அவன் காணியாட்சிக்காரனாக, அப்படி என்றால் அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய அந்த பாக்கியத்திலே அவன் ஆளுகை செய்கிறவனாக, அதிகாரம் பெற்றவனாக, சம்பத்திற்குரியவனாக ஆண்டவருடைய சமூகத்திலே காணப்படுவான் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி கர்த்தர் பேரில் இருக்கிற நம்பிக்கை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வார்த்தையின் மேல் இருக்கிற நம்பிக்கையை மாற்றிக்கொள்ள வேண்டாம். நாம் நம்ப பண்ணின அந்த வாழ்வின் ஆரம்பத்தை நம்முடைய இறுதி வரைக்கும் நம்பிக்கொண்டிருப்போம். தேசத்தையும் சுதந்திரிக்க செய்து தேவனுடைய சமூகத்திலும் அதிகாரம் பெற்றவர்களாய், மகிமைப்படுத்தப்பட்டவர்களாய் இருக்க ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, நல்ல இந்த காலை நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தேவனே, ஆண்டவருடைய இரக்கத்தினாலே உம்மை நம்ப பண்ணின நாட்களிலிருந்து ஆண்டவரே, இந்த உலகத்தினிலே நாங்கள் இருக்கிற நாள் வரைக்கும் கர்த்தரே, நம்பிக்கையிலே பிசகில்லாமல், நம்பிக்கையிலே மாற்றம் இல்லாமல், நம்பிக்கைக்கு விரோதமான காரியங்களில் ஈடுபடாமல், தகப்பனே, கர்த்தரை குறித்தும் அவருடைய வார்த்தையை குறித்தும் வல்லமை குறித்தும் நம்பிக்கையுடையவர்களாய் இருக்கும் பொழுது ஆண்டவரை தேசத்தை சுதந்திரிக்கத்தக்கதாக கர்த்தர் ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறீர். மட்டுமல்ல, உங்களுடைய பரிசுத்த பர்வதத்திலே அவனை காணியாட்சிக்காரனாக, அதிகாரம் பெற்றவனாக, ஆளுகை செய்கிறவனாக கர்த்தர் நிற்க வைக்கிறீர். இந்த ஆண்டவர் ஆசீர்வாதங்களை பூமியிலேயும் நாங்கள் அனுபவித்து தேவனுடைய ராஜ்யத்திலேயும் அதை அனுபவிக்க எங்களுடைய நம்பிக்கை, கர்த்தர் மேல் இருக்கிற நம்பிக்கையை சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி மாற்றிக்கொள்ளாதபடி உறுதியான நம்பிக்கையோடு ஆண்டவரே, நம்பிக்கையில் உறுதியாயிருக்க கர்த்தர் கிருபை பாராட்டும். அப்படி நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். நாங்களும் தேசத்தை சுதந்திரிக்க ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த பருவத்திலே காணியாட்சிக்காரர்களாய் இருக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே,
ஆமீன் ஆமீன்.